உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். நம்ம வீட்டுக்குள்ளார பூந்திருக்கிறது ஒரு துஷ்ட சக்தி. அதுதான் உன்னை வசிய பத்தி இங்க கூட்டிட்டு வந்து இப்படி எல்லாம் பண்ணிக்குதியா? ஆமா, இவ்வளவு பெரிய பிரச்சனை இல்ல, சுடுகாட்டுல அதுவும் இந்த நேரத்துல தனியா வந்து உன்னால எப்படி என்ன காப்பாத்த முடிஞ்சது? யோ, அதுக்கெல்லாம் காரணம் அந்த எரிமலை சாஸ்தாதாயா. தாடிக்காரன கடைசியா ஒரு தடவை பாத்துக்கோ. அந்த வீடியோ பார்த்தது பத்தலனா சுடுகாட்டுக்கு உடனே கிளம்பி வந்துரு. சுவாமியே சரணமையப்பா, 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 சுவாமியே சரணமையப்பா. பந்தளத்து காட்டுக்குள்ள ஒரு குழந்தை அழுவுற சத்தம் கேட்டுச்சு. அந்த பக்கமா வேட்டைக்கு வந்த பந்தல மகாராஜா அந்த குழந்தை அழுவுற சத்தம் கேட்டு ஓடி வந்து பார்த்தாரு. மகிழ்ச்சி என்ற பெயர் கொண்ட அசுர பலம் கொண்ட அரக்கிய கொன்னதுக்கு அப்புறம் சுவாமி ஐயப்பன் தியானம் செஞ்ச இடம்தான் சபரிமலைன்னு சொல்றாங்க. 18 மலைக்கு இடையில சபரிமலை ஐயப்பன் கோயில் அமைஞ்சிருக்கு. நிலையற்ற வாழ்க்கையில கடவுளை கும்பிடுறவங்களுக்கு வேண்டியது கிடைக்கும். அப்படி கிடைச்சத தவறான செயல்களுக்கு பயன்படுத்தினா தண்டனையும் உடனே கிடைக்கும். சாகா வரம் பெற்றவங்களுக்கு கூட ஏதோ ஒரு சக்தியால அழிவு நிச்சயம். இந்த மனுஷ வாழ்க்கை என்பது நிலையற்றது. வாழற காலத்திலேயே நல்லவனா வாழ்ந்து விட்டால் அதுக்கப்புறம் பிறவி கடனே இல்லைன்றத வாழ்க்கை தத்துவத்தை உணர்த்துற ஸ்தலம்தான் சபரிமலை. ஐயப்பன் கோயிலுக்கு போனோம்னா எளிமையான ஏற்றத்தாழ்வற்ற சீருடைகள் உடுத்தி ஒண்ணு போல இருமுடி கட்டி ஒற்றுமையா அவனை வணங்கிட்டு வரோம். சாமி, என்னம்மா, எதுக்காக இப்படி ஓடி வர? சாமி, சாமி, என் வீட்டுக்காரரு பெருமலவாசா, பாப வினாசா, இந்த பொண்ணோட புருஷனுக்கு எந்த ஆபத்தும் வராம நீதான்ப்பா பாத்துக்கணும். அறிந்தும் அறியாமலும் தெரிந்தும் தெரியாமலும் செய்த அனைத்து பாவங்களையும் பொறுத்து ரட்சிக்கணும். சுவாமியே சரணமையப்பா. இந்தாங்கம்மா. ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.